ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் கண்ணன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூர்யா 45 ரிலீஸ் எப்போ தெரியுமா? சம்பவம் செய்வாரா ஆர்ஜே பாலாஜி? ஆர்வத்தில் ரசிகர்கள். சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக கங்குவா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வெளியானுச்சுங்க. சிவா இயக்கத்தில் உருவான அந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியானது. ஆனால் ரசிகர்கள் அந்த படத்தை கழுவி கழுவி ஊத்துனாங்க. அடுத்ததாக கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்திருக்கும் அவர் தற்போது ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் தனது 45வது படத்தில் நடித்து வருகிறார். ரெட்ரோ படம் மே மாதம் 1ஆம் தேதியே படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. கோலிவுட்ல திறமை வாய்ந்த நடிகர்களில் ஒருவர் தாங்க சூர்யா. அவர் கடைசியாக சிவாவோட இயக்கத்துல கங்குவா திரைப்படத்தில் நடித்திருந்தார். இதில் அவருடன் திரிஷா பதானி, எஸ் ரவிக்குமார், நட்டி, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் தாங்க இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணாரு. ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா பிரம்மாண்டமான பட்ஜெட்ல படத்தை தயாரிச்சிருந்தாருங்க. மிகப்பெரிய ஹைப்னே இந்த படத்துக்கு படக்குழுவினர் ஏத்தி விட்டாங்க. அதாவது இந்த படம் 2000 கோடி ரூபாய் வசூலிக்கும்ட்டு முதல்ல வாயை திறந்தார் ஞானவேல் ராஜா. அடுத்ததாக சூர்யா ஒரு ப்ரமோஷன்ல பேசும்போது படத்தை பார்க்குற எல்லோரும் வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கூறினாரு. இதான் காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தை மீது ரசிகர்களுக்கு ஒருவித பயமும் ஒருவித ஆர்வமும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அச்சம் கலந்த ஆர்வத்துடன் தியேட்டருக்கு படம் பார்க்க போன அவங்க ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திச்சாங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு படத்துல எதுவுமே இல்லை. கிரஞ்சி தரமான டைலாக், சுமாரான மேக்கிங், ஒட்டாத இசை என அத்தனை ஆல் ஏரியாவிலும் படம் சுமாராதாங்க இருந்து. அதே போல 2000 கோடி ரூபாய் வசூலிக்கும் என ஞானவேல் ராஜா கூறப்பட்ட கங்குவா 200 கோடி கூட தாண்டவே இல்லை. இந்த படத்துல ஞானவேல் ராஜாவுக்கு 140 கோடி ரூபாய் நஷ்டீடு மட்டும்தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தாங்க கங்குவா கொடுத்த அடியை அடுத்தடுத்த படங்களில் ஈடுகட்ட சூர்யா முடிவு செஞ்சிருக்காரு. அந்த வகையில அவர் இப்போது அதிகம் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றுதான் கார்த்திக் சுப்புராஜ் படம். ரெட்ரோ படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பை பெற்றுச்சுனே கூட சொல்லலாம். இந்த படம் மே மாசம் 1ஆம் தேதி ரிலீஸுங்க. தற்போது ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல தனது 45வது படத்துல நடிச்சு வராருங்க சூர்யா. இதுல அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார். படத்தின் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில முடிஞ்சு அதுக்கப்புறம் சென்னையில நடந்துட்டு இருக்கு. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஆர்ஜே பாலாஜி ஷூட்டிங் புகைப்படத்தை கூட பகிர்ந்திருந்தாருங்க. இந்த நிலையில படம் குறித்து புதிய தகவல் வெளியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதன்படி இந்த படத்தை தீபாவளி பண்டிகைக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுதுங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சூர்யா ரசிகரா இருந்துச்சுன்னா நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.